வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். நம்மளுடைய பழைய சிவிலைசேஷன் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்து ஜனவரி 1 கொண்டாட மாட்டோம். இந்த மாதிரி அவங்கவுங்க நாட்டுக்கு ஊருக்கு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூ இயர் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர். ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் ராசிக்கு பொறுத்தவரை ஒரு சின்ன தெளிவு ஒன்று கொடுத்துட்றேன். என்னென்னா, நம்ம வந்து பஞ்சாங்கம் படிப்போம், ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் பஞ்சாங்கம். அதில் மெயினாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜானா குரு. இந்த வருஷத்துக்கு இது வந்து பராபவ வருஷம்னு சொல்லுவோம். இதில் வந்து ராஜா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இது வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் முறைப்படி, சரிங்களா? இதனால் இதில் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. நம்மளுடைய உணவு தட்டுப்பாடுகள், பண பரிவர்த்தனை, போர்கள், இது சம்மந்தமாக நிறைய விஷயம் நடக்க போகுது. உலக லெவலில் நிறைய விஷயம் நடக்க போகுது. அதையும் சொல்ல போகிறேன் கொஞ்சம். மெயின் என்ன, உலகம் என்ன நடந்தால் என்ன, முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது. ஸோ அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னென்ன மெயினான விஷயங்கள், எதெல்லாம் முக்கியமான தகவல்கள், படிப்பு, வேலை, கல்யாணம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன, அதில் எதுலலாம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எதுலலாம் ஒன்றும் வீரியமாக இறங்கி செயல்படணும், இதுக்கு எந்தெந்த கடவுள் வழிபாடுகள் நல்லது, என்னென்ன பரிகாரங்கள், அதுவும் ஒரு ஜென்ரலாக உங்கள் எல்லாத்துக்குமே இதில் சொல்கிறேன். இதை கடைபிடிச்சிட்டு வர இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான புத்தாண்டாக அமையும். மகர ராசி, மகர லக்னம் சூப்பராக இருக்குங்க டைம். உங்களுக்கு வந்து ஜூன் 2க்கு அப்புறம்லாம் குரு பகவான் உங்களை தான் பார்க்குறாரு. அப்போனா நீங்கள் எதை தொட்டாலும் விளங்கும், நல்லபடியாக நடக்கும். ஏன்னா இந்த 8 வருஷம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இப்போ தான் சரியான ரிசல்ட். ஓகேவா? ஸோ எதை வேணாலும் இறங்கி விளையாடுங்க. முக்கியமாக எதுனா இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா மகர ராசி லக்னக்காரங்க வந்து நல்லா சேர்த்து வைக்கிறவங்க. இந்த சனி பயிற்சியில் சேர்த்துதெல்லாம் தொடச்சின்னு போயிட்டுருக்கோம். அதனால் திருப்பியும் சேர்க்க ஆரம்பிங்க இந்த தடவை அதிகமாக. ஏன்னா இப்போ சனி பயிற்சி முடிஞ்சு ஒரு கஷ்டத்தோடு ஆரம்பிக்கிறீங்கள, இப்போ அசுர வளர்ச்சியாக இருக்கும். அதுவும் 35 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் இதுக்கப்புறம் தான் ஜாக்பாட் லைஃப். உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வளருவீங்க. விளையாட்டுக்கு சொல்லல, மகர ராசி லக்னக்காரங்க யாருன்னு சும்மா நெட்டில் போட்டுடுங்க, எவ்வளோ பெரிய ஆள்லாம் வராங்கன்னு பாருங்கள். வளர்ச்சி வந்து அவ்வளோ அசூர வளர்ச்சியாக இருக்கும். இது இன்னொன்று நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் வரவங்க. ஏன்னா அதான் இந்த 8 வருஷத்தில் நம்ம வந்து ஃபேமிலிக்கிட்டே பேசாமல் வந்திருப்போம். அந்த ஃபேமிலியெல்லாம் இப்போ திரும்பி வந்து சப்போர்ட்டுக்கு வருவாங்க. இது ஒன்று. ஃப்ரெண்ட்ஸுங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்க. உங்கள் மனசு வந்து ஒரு நிலைக்கு வரும். ஏன்னா ஏகப்பட்ட டென்ஷனு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்போம். இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிட்டி வரும். நான் என்ன பண்ணணும், ஏதா பண்ணணும், எப்படி பண்ணணும், அந்த கிளாரிட்டி எல்லாம் வரும். அதுக்கான ஹெல்ப் எங்கெங்கெங்கேருந்தோ யாரோ வந்து செய்வாங்க. இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு கல்யாணம் தானேங்க மெயின். உங்களுக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்கன்னா வாழ்க்கையில் இருக்க 90% பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நல்ல லைஃப் பார்ட்னர் வந்தால் 90% பிரச்சனைகள் முடிஞ்சது. கிடைக்கலனா தான் ஆப்போசிட் ஆகிடும். அதனால் நல்ல மனைவியோ ஹஸ்பண்டோ கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை யாருனா லவ் பண்ணுறீங்க, யாருக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருந்தாங்கன்னா டக்குன்ட்டு கல்யாணம் மாற்றுறதுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து இதில் பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இருக்காது. ஏன்னா ஜென்ரலாக கல்யாணத்தை வந்து பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு கூட சும்மா இருப்பாங்க. இந்த ஊரில் 4 பேர்னு சுற்றுவாங்க. ஊரில் 4 பேர், அந்த 4 பேர் வந்து குழப்பாங்க. அந்த குழப்பமெல்லாம் இப்போ தீந்துடும். அதனால் தைரியமாக இறங்கி கல்யாணம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மெயினாக என்ன பண்ணணும் கல்யாணத்தில்னா, கடன் வாங்காமல் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி கல்யாணம் நினச்சா நிறைய பேருக்கு கல்யாணம் பிடிக்குது, கல்யாண செலவையும் பிரச்சனையும் நினச்சா தான் பயமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ பிடிக்காத ஆள் யார் இருக்கா? சரியா? ஆனால் என்னென்னா இந்த கல்யாண செலவு, அதில் நடக்க அமக்கலத்தை நினச்சா தான் பயமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் கல்யாணம் பண்ணுங்கள். வாங்கிட்டிங்கன்னா அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணோ பையனை பிடிச்சி கோயிலில் தாலி கட்டோமா வீட்டுக்கு போனோமான்ற மாதிரி பாருங்கள். இது பெஸ்ட்டு. இதை தாண்டி யாராவது பிஸ்னஸ் நல்லா வரவங்க, இப்போ இருக்கிற டைம் வந்து நீங்கள் வந்து வேலையிலையும் நல்லா முன்னேறுவீங்க. ப்ரமோஷனோ, சேலரிக்கோ, வெளிநாடு போகிறதோ ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிஸ்னஸில் டக்குன்னு ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்கும். நல்ல முன்னேறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூரில் நீங்கள் சுற்றுற மாதிரி, வெளிநாடோ வெளி ஊரோ சுற்றி இப்போ இந்த நம்ம யூடியூப்லேயே நிறைய பேர் இங்கே இருக்கவங்க
மகரம் இருக்காங்க. இப்போ நிறைய அவுட்டோர் ஷூட்டிங் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் லைவ் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. கிடச்சா போங்க, எனக்கு பழக்கம் இல்லை, இப்போ வேணாம், இப்படிலாம் தள்ளி வைக்காதீங்க, டக்கு டக்கு டக்குன்னு இறங்கி அடிங்க. ஏன்னா இறங்க அடிக்க இது வந்து உங்களை ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அது டக்கு டக்குன்னு வேறு அடுத்தடுத்த முன்னேற்றத்தில் உங்களை வந்து தொடர்ந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே சார். எதில் சார் நான் ஜாகிரதையாக இருக்கணும்னா முயற்சியில் ஜாகிரதையாக இருங்க. அது எங்கே நம்ம சறுக்கும். இது வந்து சனி பகவானுடைய வீடு. இதில் வந்து இவங்க நல்ல உழைப்பாளி. ஆனால் டக்குன்னு இப்போ எல்லா விஷயமும் ஒன்று கஷ்டத்தினால நான் யாரையும் நம்ப மாட்டேன், நானே பார்த்துக்கின்ற ஒரு விரக்தி மனநிலையில் போயிடுவாங்க. இல்லைனா இப்போ ஒரு வருஷமாக நிறைய நல்லது நடத்த பார்த்துட்டு நான் தொட்டதெல்லாம் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு தெனாவட்டம் வந்துடும். இது ரெண்டுமே பிரச்சனை. நம்ம வந்து திமிர்லேயும் கீழே போயிடக்கூடாது, தெனாவட்டு வந்தோம் மேலே போயிடக்கூடாது. ரெண்டுமே நம்மளை அழிச்சிடும். அதனால் என் வேலை என் கடமை ஸ்டெடியாக செஞ்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். முயற்சி மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு டயர்டாக இருக்குது, நான் செஞ்சால் கரெக்டாக நடந்துடும் அப்படின்றது இல்லாமல் கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். உங்களோட சின்னவங்களாம் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது முக்கியமாக உங்களோட பெரியவங்க கிட்டே பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. அதுவும் ஆண் பெரியப்பா, சித்தப்பா, மேனேஜர்ஸ், வெண்டர்லேயே இருக்கிறவங்க, கிளையன்ஸுங்க, உங்களோட வயசில் பெரியவங்ககிட்ட ஜாக்கிரதையாக பேசி மெயின்டைன் பண்ணிங்கன்னாவே பிஸ்னஸில் நல்ல உயர்வு, வேலையில் உயர்வு, கல்யாணம், நிறைய நல்ல விஷயம் இந்த தமிழ் வருஷப்பரப்புக்கு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ராகு, கேது, குரு பகவான் அந்த வீடு இந்த வீடுன்னு குழப்பாமல் என்னன்னா நடக்கும்ன்றதை மட்டும் தெளிவாக சொல்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து ரங்கநாதர், லக்ஷ்மி தாயார் வழிபடுங்க. சிவபெருமான், பார்வதியை வழிபடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எள்ளு சாதம் அன்னதானமாக கொடுங்க. சனிக்கிழமைகளில் காலையில் குளிகை நேரம் ஒரு 6:30 மணிக்கு வரும். காலையில் குளிகை நேரத்தில் இந்த கடவுளை வழிபாடு பண்ண நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒன்று மென்மேலும் வளருவீங்க. இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷத்துக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோங்க. சரிங்களா? அது சொல்லி 12 கோடி தமிழர்கள், ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர், இவங்க எல்லாருக்குமே பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். எப்படி வாழ்க்கை இருக்கும், பணம் எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், உங்கள் திருமணம் பற்றி, உங்களோட ஹெல்த் விஷயங்கள் பற்றி, ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா, யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், இதெல்லாம் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒன்றும் அக்யூரேட்டாக எனக்கு தெரியணும் சார். ஏன்னா நிறைய பேர் நான் லாஸ்ட் கமெண்ட்டெல்லாம் பார்த்தேன். இப்போ ரிஷபத்தில் மாந்தி இருந்தால் என்ன பையன் இதெல்லாம் கேட்டீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகம் பொறுத்து நிறைய மாறுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் தெளிவாக இதில் வந்து நம்ம சொல்லலாம். இன்னொன்று, இப்போ அடுத்தடுத்து நம்மளுடைய இன்டர்வியூஸ் பலன்களில் வந்து நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? கோவில்கள் சாமிகளை தாண்டி இது கூடவே விதைகள், தானியங்கள், அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், இதுதான் நம்ம சித்தர்கள் சொன்னது. நம்ம கோவில் கலசத்திலே தானியங்கள் வைக்கிறோம். அப்போ அந்த தானியங்களை நம்ம உடம்பில் வச்சுக்கிட்டால் எப்படி நம்ம உடம்பையே கோவிலாக மாற்றுது. அது தானியங்கள் வச்ச பயிற்சிகள், கலர்ஸ், அரோமான்னு சொல்லணும். எதுக்கு ஆண்டவனுக்கு பூ போடுறோம், எதுக்கு வாசனையாக இருக்கிற பூவாக போடுறோம்? காகித பூவையும் போடலாம்ல, ஏன் மல்லிகை பூவாக போடுறோம்? ஏன் அந்த வாசனை எதுக்கு? துர்கைக்கு எதுக்கு நம்ம வந்து அரளிப்பூ போடுறோம்? இந்த மாதிரி இதெல்லாம் அரோமா தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் கலந்து நிறைய பரிகாரங்கள் நம்ம சொல்ல போகிறோம். இதெல்லாம் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்து கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் என்ன முடியுமோ அதை நம்ம கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையறதுக்கு எல்லாம் வல்ல அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தாயையும் வேண்டிக்கிட்டு உங்களிடம் வாழ்த்து பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.